ஹாய் மிஸ்டர் மனசாட்சி மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த கண்டென்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டார் அதோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 6 நாள் ஆச்சு. ஸோ அதை ஏன்டா இன்னைக்கு பண்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக மிஸ்டர் மனசாட்சியில் நான் எந்த வீடியோஸுமே போடலை. ஒரு லிட்டில் டிலே ஆயிடுச்சு. லிட்டில் டிலே இல்லை, பெரிய டிலே தான். ஏதாச்சும் பண்ணணுமேன்றதுக்காக இதை நான் பண்ணலை. ஸோ என்னை நம்பி வந்திருக்க அந்த 484 சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்களோ நான் அதை பண்ண போகிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், வாட் எவர் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணலாம். எனக்கு வீடியோ போடுறதுக்கு எந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் அதோட ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ லிட்டில் டிலே ஆனாலும் எனக்கு கவின் பர்சனலாகவே பிடிக்கும். அதுக்காக நான் பண்ணியிருக்க வேண்டியது, ஆனால் என்னால் பண்ண முடியல சில பல காரணங்கள்னால. ஸோ அதனால தான் இன்னைக்கு பண்ணுறேன். புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புகிறேன். சரி, ஓகே. இதில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்க்குறீங்கன்னா, நம்ம கவின், லால், அதித்தி புகன்கர், பிரித்தி முகுந்தன், கீதா கைலாசமா. ஓகே. இதோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் எலான். இதோட மியூசிக் டைரக்டர் நம்ம யுவன் சங்கர் ராஜா. ஓகே, அப்போ வேற லெவல் மாசா தான் இருக்கும். ஏன்னா 2 காம்போ, கவின் அண்ட் யுவன் சங்கர் ராஜா. இதுக்கடுத்து என்ன பார்க்க வேண்டிய விஷயங்கள்? டைரக்டாக வீடியோ தான், வாங்க பார்த்துருவோம். உண்மையிலே சொல்கிறேங்க, நானும் இப்போ தான் பார்க்குறேன். 6 நாள் ஆச்சு தான், நான் ட்ரெய்லர் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ரெடி, 3, 2, 1 ஸ்டார்ட். ஒரு நடிகன் அவர் நடிக்கிற திறமையால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். என்ன பாரதியாருக்கு மீசையை காணோம்? நீ நடிக்கிற நடிப்புல பாக்குறவங்க பூரா ஓ மீசையை மறந்துடணும். நீ மட்டும் ஓ மீசையை மறைச்சிட்ட, நீ ஜெயிச்சுட்ட. கவிஞோட என் லுக் தான். லேடி கெட்டப். நான் உங்களை விட்டுட்டு போயிருக்க கூடாது. இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். நீ இல்லாம நான் உடனே வேலைக்கு போய் இதெல்லாம் எங்களுக்கு செய்யும் சொல்லல. நிலையான வருமானம் இல்லாம நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ கத்துக்கிறது கூட காசு தேவையா இருக்குல்ல சார். இதுக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோம்னு தோணுது சார். இது ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார். நான் நல்லா பண்ணுவேன் சார். முன்னாடி சினிமா நடிச்சு என்ன விட்டு போறா போறா ஏன் விட்டு போறா? அவனுக்கு எனக்கு பிடிக்கலடா. ஒண்ணுமே இல்லாதவனை விட்டுட்டு போயிட்டான். காசு இல்லைப்பா, காசு இல்லை சார். நான் காசு இருக்குமா? நம்ம எல்லாரையும் ஏதோ ஒண்ணு பிடிச்சு இழுக்கதான் செய்யும். நாம தான் அதை உடச்சு தள்ளிட்டு வேற வரணும். மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடப்பாரு கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. மொத்த இந்த மூஞ்ச நீங்க பாக்குறீங்களா? வாழ்க்கையில நான் ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் வேண்டாம். இந்த போதிலும் வழிகள் இந்த போதிலும் வலிமை குறைந்த போதிலும் வீரன் வாழி தரிப்பதை நிறுத்துவதில்லை. ஸோ மக்களே, இந்த ட்ரெய்லர்லேருந்து எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னா, நடிப்புன்ற ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு களமிறங்குற ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன், அவனுக்கு நடிப்புன்றது தாண்டி அவனோட மிடில் கிளாஸ் லைஃப்ல அவன் படுற கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அதை தாண்டி சக்ஸஸ் பண்ற விஷயங்களையும் தான் இந்த படத்துல காட்டியிருக்காங்க. ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்ல அவனுக்கு இருக்க அந்த மனோநிலை, அவன் படுற அந்த கஷ்டம், இதெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறான் பார்த்தீங்களா? அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு திறமை இருக்கு. ஆனால் நம்ம காட்டுறதுக்கு கரெக்டான பிளேஸ்மெண்ட்டோ சாய்ஸோ
நம்ம எதிர்பார்க்க கூடாது, நம்ம அதை உருவாக்கணும். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் பிடிச்சிட்டாலே இந்த வாழ்க்கையில வேற லெவல்ல சக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு சின்ன விஷயம்தான் ஜெயிச்சவனுக்கும் ஜெயிக்க போறவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அந்த இன்பிட்வீன் கேப்ல இருக்க அந்த ஒரு பொறுமை மட்டும்தான். ஸோ அந்த பொறுமையை கடைபிடித்தீர்கள் ஆனால் வாழ்க்கையில எல்லாருமே சக்சஸ் பண்ணலான்றதை தான் இந்த படத்து மூலியமா சொல்ல வராங்க. ஸோ இந்த நல்ல கருத்தை சும்மா எடுத்துட்டு போனோம், எடுத்தவங்க ஊத்தோன்னு இருக்கக்கூடாது. ஸோ அதை முயற்சி பண்ணி உங்க லைஃப்ல அதுல எந்த அளவுக்கு சக்சஸ் பண்ண முடியுதுன்றத நீங்க நிரூபிச்சு காட்டணும். ஸோ நிரூபிச்சு காட்டினீங்கனாலே என் வீடியோக்கு எனக்கு 1% இல்லை 100% நான் சக்சஸ் பண்ண மாதிரி அர்த்தம். ஸோ இந்த வீடியோ நான் ட்ரெய்லர் ரியாக்ஷனாக மட்டும் பண்ணல, அந்த ட்ரெய்லருக்கு பின்னாடி இருக்க கருத்தையும் தான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ற வரைக்கும், வெயிட் பண்ணலாட்டியும் நான் உங்களுக்காக காத்திருக்கேன். அது வரைக்கும் விடைபெறும் உங்கள் மிஸ்டர் மனசாட்சி.